சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக்க கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தகவல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என அமைச்சரிடம் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் நேற்று நடைபெற்றது. போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் துறை செயலர் க. மணிந்திர ரெட்டி, கூட்டுநர் த. பிரபு சங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள், மேலும் ஸ்டாப் கரப்ஷன், தொழில்நுட்ப பணியாளர்கள், திருவிக உள்ளிட்ட 74 சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். சுமார் 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு சங்கத்தினருக்கும் சுமார் 15 நிமிடங்கள் பேச வாய்ப்பளிக்கப்பட்டது. அப்போது பெருவாரியான சங்கங்கள் தரப்பில் போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். மேலும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகளை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி பேசினர். பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் அமைச்சர் சிவசங்கர் கூறியதாவது: ஊதிய ஒப்பந்தத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் கூறியுள்ளன. அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை முதல்வர் அலுவலகத்தில் பரிசீலித்து விவாதிக்கப்படும். சில கோரிக்கைகளை நிதித்துறையுடன் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. சிலவற்றை முதல்வர் கவனத்துக்கும் கொண்டு சென்று எவற்றை நிறைவேற்ற வேண்டுமோ அதனை நிறைவேற்றுவோம். இது தொடர்பாக அடுத்த கட்டமாக அனைத்து சங்கங்களையும் ஒரு சேர அழைத்து பேச்சுவார்த்தை நடைபெறும். அதன் பிறகு ஊதிய ஒப்பந்தம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என அமைச்சரிடம் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.